குட் மார்னிங் டு ஆல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த ஆல்ரெடி கொஷின் அனுப்பியிருந்தேன் பார்த்தீங்களா, பிடியில் கொஷின்ஸ் அனுப்பியிருந்தேன். ஒரு ஆக்சுவலாக 25 கொஷின்ஸ் ஃபஸ்ட் பார்ட் அனுப்பியிருந்தேன். அடுத்து ஒரு 25 கொஷின் அனுப்பியிருந்தேன். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டுக்குள்ளே சொல்யூஷன் பார்ப்போம். சரிங்களா? ஸோ எல்லோரும் டெஸ்ட் எழுதிருந்தீங்களா இல்லைன்னு தெரில. சரி, இது ஆன்சருக்கு இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? டெஸ்ட் எழுதாதவங்க இது எப்படி பண்ணுறோன்னு பார்த்துட்டு நீங்கள் பார்க்காம ஒரு தடவை அதை பார்த்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துன்னா, இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஆஃப் ஃபார் தி செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு நமக்கு என்ன ஐடியா தெரியும்னா, ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் பற்றி நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். சரிங்களா? என்ன கான்செப்ட்னா, ஆக்சுவலாக இது முக்கியமான கொஷின். நீங்கள் இந்த இது ரொம்ப ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, ப்ராசஸ் என்னென்னா, இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்துருப்பாங்க. ஏ இந்த மாதிரி நமக்கு இந்த 3 கோஎஃபிஷியன்ட் தான் நமக்கு தேவை. இந்த ஏபிசி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் இது பார்ப்போம்ல, டைப்ஸ் ஆஃப் பிடி, பேராபோலிக், எலிப்டிக், ஹைப்பர்பாலிக், அதே தான் இங்கேயும் சேம் கான்செப்ட். ஸோ இந்த ஏபிசி, ஏங்கிறது யூஎக்ஸ்எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இது ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒயில் இருக்கலாம். சரிங்களா? அதேமாதிரி பிங்கிறது யூஎக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது யூஒய்ஒயோட கோஎஃபிஷியன்ட். 3 நம்பர் எடுத்துக்கோ, இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இதான் நம்ம எடுக்கிறது தான் முக்கியமானது. ஏங்கிறது இந்த ஏ லாம்டா ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. பி, இந்த பியை காப்பி பண்ணிக்கோங்க. லாம்டா சிங்கிறது இந்த சியை காப்பி பண்ணிவிட்டு இதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 2 ரூட்ஸ் இருக்குமா, ஒன்று லாம்டா 1 லாம்டா 2ன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். லாம்டா இப்போ 2 ஐகன் வேல்யூஸ் வரும். சரி, 2 ஐகன் வேல்யூஸ் வரும். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ எலிப்டிக் இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடி. எலிப்டிக்கு என்ன பண்ணுவோம்னா, b² - 4ac 0 நெகட்டிவ் ஆயிரும். இப்போ நெகட்டிவ் வரும்போது உள்ள காம்ப்ளெக்ஸ் வேல்யூ அக்கர் ஆகும். சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும்னா, 2 ஐகன் வேல்யூ, 2 ஆக்சுவலாக கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, இந்த எழுதிருக்கோம். dy/dx இந்த 2 சொல்யூஷன் கிடைக்குமா, லாம்டா 1 லாம்டா 2 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் லாம்டா. இப்போ லாம்டா 1 லாம்டா அதான் இங்கே அப்படி சார். dy/dx மைனஸ் லாம்டா 1 ஒரு சொல்யூஷன், dy/dx மைனஸ் அனதர் சொல்யூஷன். ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணி ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இந்த இதோட கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். ஓகேங்களா? அதுதான் விஷயம். ரைட்டுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எலிப்டிக் டைப்பில் என்ன பண்ணுறோம்னா, இந்த உள்ள நெகட்டிவ் ஆயிரும். இப்போ நெகட்டிவ் வரும்போது இந்த இடத்துல ஐ அக்கர் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே கொடுக்கும்போது ஐன்னு வந்துடும். சரிங்களா? அப்போ இதுக்கு எலிப்டிக் கர்வ் நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்காது. நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்காது. ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸாக இருக்கும். முக்கியமானது இது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக கேட்பாங்க. ரைட்டுங்களா? ஹைப்பர்பாலிக் என்ன வரும்னா, இதில் பாசிட்டிவ் வந்துடும். பாசிட்டிவ் வரும்போது ஐங்கிறது வராது. அப்போ ரெண்டுமே ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்கும். சரிங்களா? ரெண்டுமே ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் இருக்கும். பேராபோலாவில் உள்ள 0ன்னு வந்துடும். 0ன்னு வரும்போது என்ன வரும்னா, ஒரே ஒரு ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வரும். இது முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஃபார் பேராபோலா இஸ் 1, ஹைப்பர்போலா இஸ் 2, 0. சரிங்களா? எலிப்டிக் 0. ரெண்டுமே அதே மாதிரி மாற்றி கேட்பாங்க. நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஃபார் எலிப்ஸ் 2, ஹைப்பர்பாலிக் 0, பேராபாலிக் 0. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரி, இது முக்கியமான கொஸ்டின்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டு 2 ஐகன் வேல்யூஸ் கிடச்சதுக்கப்புறம் இதான் நமக்கு மெயினான டாபிக், dy/dx. ஸோ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ இங்கே மைனஸ் போட்டு எழுதணும். போட்டு இது அப்படியே சால்வ் பண்ணியாச்சுன்னா அது டேரெக்டாக அது கிடைக்கிறதா கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஃபார் திஸ் கிவன் செகண்ட் ஆர்டர் பிடின்னு படிச்சிருப்போம். சரிங்களா? அதை வச்சு நம்ம சம் நிறையா சால்வ் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே தான் நிறையா நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம். அது தெரியாதவங்க போய் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் ஐடியா. ஸோ நிறைய சங்கராவ் சார் புக்கில் நிறையா கொஸ்டின் நம்ம காப்பி பண்ணி போட்டிருப்போம். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஏங்கிறது இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ ஏங்கிறது y², பிங்கிறது -2xy. கரெக்டுங்களா? சிங்கிறது x². அப்போது b² - 4ac போடலாமா? இப்போ லாம்டா = -b ± b² - 4ac போடுறோம் by 2a. இப்போ -bனா என்ன ஆயிரும், 2xy ஆயிரும். இது ஸ்கொயர் பண்ணும்போது 4x² ஆயிரும். மைனஸ் இது போகும்போது அது -4x² அது இந்த வேல்யூ 0 ஆயிரும். இப்போ 2 × a y². இப்போ இது 0 ஆயிரும். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். x/yன்னு கிடைக்குமா? ஸோ இதுதான் லாம்டா +or - சரி, ஓகே. +or - லாம்டா ஒய். அதாவது இந்த ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் இப்படி எழுதிடக்கூடாது. இந்த கொடுத்துருக்கிறது 0 ஆயிடுச்சு. ஒன்று எலிப்டிக் பேரபோலான்னு மாற்றக்கூடாது, எழுதக்கூடாது. இந்த பிடி தான் பேரபோலா. சரிங்களா? கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கேட்பாங்க. அப்போ என்ன செய்யணும், இதை நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா dy/dx 2 ஐகன் வேல்யூஸ் இருந்தால் -λ1ன்னு போடுவோம்.
dy by dx மைனஸ் லாம்டா 2ன்னு போடுவோம். சரிங்களா? ரெண்டு ஐகன் வேல்யூஸ் இருந்தால் நமக்கு ஒன்றே ஒன்று தானே இருக்குது. இப்போ dy by dx is equal to மைனஸ் ஃபார்முலா x by y. இதை அப்படியே சிம்பிளை பண்ணிடலாமா? y dx y dy ப்ளஸ் x dxன்னு வந்துருமா ஈக்குவல் 0. அப்போ இன்டெகிரேட் பண்ணலாமா? y ஸ்கொயர் பை 2 x ஸ்கொயர் பை 2. இங்கே கான்ஸ்டன்ட் ஏதோ ஒன்று போட்டுக்கலாம், சின்னு போட்டுக்கலாம், cs. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் ஏதோ ஒரு ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது என்ன? சர்க்கிள். இதோட கேரக்டரைஸ் கர்வ்ஸ் வந்து சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கண்டென்ட் என்னென்னா இந்த ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன்ஸ், லேப்லஸ் ஈக்குவேஷன்ஸ் இது நம்ம வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்போம். இதுவுமே போட்டாச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இந்த இருக்கு பாருங்கள். ஸோ ஹீட் ஈக்குவேஷன்ஸ், வேவ் ஹீட் ஈக்குவேஷன் ஒரு பேர் வந்து டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? ஒன் டைமென்ஷனல் ஹீட் இப்படி இருக்கும், டூ டைமென்ஷனல் ஹீட்டு, த்ரீ டைமென்ஷனல் ஹீட். அதுமாதிரி ஒன் டைமென்ஷனல் வேவ், டூ டைமென்ஷனல், த்ரீ டைமென்ஷனல். லேப்லஸ் ஈக்குவேஷன் 2 வேரியபிள், லேப்லஸ் ஈக்குவேஷன் 3 வேரியபிள்ஸ். சரிங்களா? ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுனா ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். இப்போ ஹீட் ஈக்குவேஷன்னா அது அல்லது டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் சொல்லுவோம். சரிங்களா? டிஃப்யூஷன் ஈக்குவேஷன் ரெண்டும் ஒன்று தான். கரெக்டுங்களா? ஹீட்டு டிஃப்யூஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரியணும். இப்போ டெல்டா ஸ்கொயர் யூ அப்படின்னு போட்டாச்சுன்னா, இப்போ சப்போஸ் யூ வந்து ஒன் வேரியபிள் இருக்குன்னா என்ன சொல்லணும்னா யூ எக்ஸ்எக்ஸ்னு எழுதினா போதும். சரிங்களா? யூ வந்து ஒன் வேரியபிளில் மட்டும் இருக்குன்னா, அதே நேரத்தில் யூ வந்து டூ வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன எழுதணும்? யூ எக்ஸ்எக்ஸ் யூ ஒய்ஒய்னு எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி யூ வந்து இது த்ரீ வேரியபிள் இருந்தால் யூ எக்ஸ்எக்ஸ் யூ ஒய்ஒய் ப்ளஸ் யூ இசட்செட். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். சரிங்களா? ரைட். ஸோ ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா யூடின்னு இருக்கும். சரிங்களா? யூங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள். சரிங்களா? இது எப்படி இருக்கும்னா ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே டெல்டா ஸ்கொயர் யூன்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ இது வேவ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா யூடிடி டபுள் டி போட்டுக்கணும், ஆல்ஃபா ஸ்கொயர் டெல்டா ஸ்கொயர் யூன்னு போட்டுக்கணும். சரிங்களா? அப்புறம் லேப்லஸ் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா லேப்லஸ் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கும். டெல்டா ஸ்கொயர் யூஸ் ஈக்குவல் டு இந்த மூணு ஃபார்முலா மட்டும் படிச்சுங்க, அவ்வளோதான். இல்லை இது ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ ஒன் வேரியபிள் கேட்குறான்னு வச்சுங்க. ஃபார் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூடி ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபாங்கிறது நாட் ஈக்குவல் 0. சரிங்க? இனி ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் 0 எல்லா இடத்துலையுமே. கரெக்டுங்களா? ரைட். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ஒன் வேரியபிள் கேட்டாங்கன்னா யூ எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டால் போதும். இப்போ இது ஃபார் டூ டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூடி, இந்த டி மாறவே மாறாது, ஆல்ஃபா ஸ்கொயர் யூ எக்ஸ்எக்ஸ், இங்கே ரெண்டு வேரியபிள் யூ ஒய்ஒய்னு எழுதிருங்க. சரிங்களா? அதுமாதிரி த்ரீ வேரியபிள் கேட்டாங்கன்னா அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். யூடி ஆல்ஃபா ஸ்கொயர் யூ எக்ஸ்எக்ஸ் யூ ஒய்ஒய் யூ செட்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே ஹீட் ஈக்குவேஷன் ஃபார் ஒன் டைமென்ஷனல் கேட்குறாங்க. ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா யூடிடி இது ஃபிக்ஸ் ஆகிரும், ஆல்ஃபா ஸ்கொயர் யூ எக்ஸ்எக்ஸ். ஃபார் டூ டைமென்ஷனல் கேட்டாங்கன்னா யூடிடி ஆல்ஃபா ஸ்கொயர் யூஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் யூஒய்ஒய்னு எழுதணும். சரிங்களா? இதேமாதிரி 3Dக்கு நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ லேப்லஸ் ஈக்குவேஷன் ஃபார் டூ டைமென்ஷனல் ஸ்டார்ட் ஆகும், ஒன் டைமென்ஷனல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபார் 2D என்ன வரும்னா யூஎக்ஸ்எக்ஸ் யூஒய்ஒய் ஈக்குவல் 0. ஃபார் 3Dக்கு யூஎக்ஸ்எக்ஸ் யூஒய்ஒய் யூ செட் ஈக்குவல் 0. ஸோ இப்போ இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இதெல்லாம் என்ன டைப்ஸ்னு கண்டுபிடிக்க தெரியணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன டைப் பாருங்கள். ஆக்சுவலாக நமக்கு இது என்னதுன்னு சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆக்சுவலாக ஏங்கிறது யூஎக்ஸ்எக்ஸ், பிங்கிறது அதாவது யூஎக்ஸ்எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்படி தானே? ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூஎக்ஸ்எக்ஸ், பிங்கிற டேர்ம் என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் யூஎக்ஸ்ஒய், சிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த டெரிவேட்டிவ் யூஒய்ஒய்னு நமக்கு தெரியும். கரெக்டுங்களா? நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்லாம் மாறி இருக்கலாம், யூக்கு பதில் செட்டுலாம் இருக்கலாம். சரிங்களா? ரைட். யூங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் டி அண்ட் எக்ஸ். ரைட்டுங்களா? இங்கே டி எக்ஸ்ஒய் செட் எக்ஸ்ஒய். ரைட்டுங்களா? இப்போ இதுக்கு என்ன வரும் பாருங்கள். ஆக்சுவலாக பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிப்போமா? இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு டேர்ம் ஆப்ஷன்டாக இருக்குது. இதில் என்னென்னா ஏ மட்டும்தான் இருக்குது, சி இல்லை பி இல்லை. அப்போ இது என்ன வரும்? பேராபோலிக்காக மாறிடும். சரிங்களா? அப்போ இது பாருங்க, இது நம்ம செஞ்சு பார்க்கணும். இதில் என்ன ஆயிரும்னா பி ஸ்கொயர் மைனஸ்
4ac போடுவீங்களா? இப்போது பி ஸ்கொயர் இது 0 ஆயிடுச்சா? பி ஸ்கொயர் 0 ஆச்சு. இது என்ன 1 1ன்னு வந்துடும். சரிங்களா? பி ஸ்கொயர் 0 ஆச்சு -4 அது ஆல்ஃபா ஸ்கொயர்னு போட்டிருப்போம். கரெக்டு தானே? ஆல்ஃபா ஸ்கொயர்னு போட்டிருப்போம். ஸோ எனிவே -4 ஆல்ஃபா பவர் 4. ஸோ எனிவே நெகட்டிவ் வேல்யூ வந்துடும். நெகட்டிவ் வேல்யூ வந்ததுனால இது என்னது எலிப்ஸாக மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே 3 வேரியபிளுக்கு நான் வீடியோஸ் போட்டிருப்போம். அதை கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இது என்ன வரும்னா என்ன பண்ணுவான்னா இது இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் ஃபார்மெட் எழுதியிருப்போம். மேட்ரிக்ஸ் ஃபார்மெட் எழுதி இந்த இடத்துல டயகனல் எலிமெண்ட்னா 1 1 1ன்னு வரும். ஸோ எல்லா ஐகன் வேல்யூஸும் சேமாக இருக்குது, பாசிட்டிவாக இருந்தால் இதுவும் என்னது எலிப்ஸ் வந்துடும். சரிங்களா? 3 வேரியபிள்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது என்ன வரும் பாருங்கள், இது டைரெக்டாக சொல்லிடலாம். இப்போ இது என்ன வரும்? uxx b ஸ்கொயர் -4ac. அப்போது b ஸ்கொயர் 0 -4 ஆல்ஃபா ஸ்கொயர். இது இங்கே போகும்போது இந்த மைனஸாக போயிடும். சரிங்களா? மைனஸ் வந்துடும். அப்போது 4 ஆல்ஃபா ஸ்கொயர்டாக மாறிடும். அப்போ இது ஹைப்பர் போலாவாக மாறிடும். சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 3 வேரியபிள்ஸ்க்கெலாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த இதுக்கெலாம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதெல்லாம் வீடியோஸ் போட்டிருப்போம். ஆக்சுவலாக என்ன வரும்னா ஏ என்ன வரும்னா ஃபஸ்ட்டு uxx 1 uyy 1 அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர்டா? சார் இது நம்ம சொல்ல முடியாது. இது வந்து ஆமாம் 3 வேரியபிளில் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஆல்ஃபா வந்து நான் ஜீரோ, ஆல்ஃபா ஸ்கொயர் நான் ஜீரோ, பாசிட்டிவ் வேல்யூ தானே? ஓகே, நோ ப்ராப்ளம். பாசிட்டிவ் வேல்யூ தானே வரும். ஆல்ஃபா ஸ்கொயர் பாசிட்டிவ். ஸோ ஆக்சுவலாக இதுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? ஐகன் வேல்யூஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் எலிப்ஸ் தான், கரெக்டு தான். இப்போ இதுக்கு போடும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் இங்கே மைனஸ், இங்கே வரும்போது -1ன்னு போட்டிருப்போம். சரிங்களா? இது மற்றதெல்லாம் 0 ஆகிருக்கும். இப்போ ஐகன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாம்டா ஆல்ஃபா ஸ்கொயர் -1. இப்போ 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் வந்தால் இது வந்து ஹைப்பர்பாலிக்காக மாறிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சலாம், ஒவ்வொரு சம்மும் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது என்ன வரும்னா b ஸ்கொயர் -4ac போடுவோமா? b ஸ்கொயர் 0 -4a1 c1. இப்போ நெகட்டிவ் வந்துருச்சு. இப்போ -4 நெகட்டிவ் வந்ததுனால இது வந்து எலிப்ஸாக மாறிடும், எலிப்டிக்காக மாறிடும். கரெக்டுங்களா? அதே மாதிரி இங்கே இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். இது வந்து என்ன வரும்னா எலிப்ஸாக தான் இருக்கும், எலிப்டிக் டைப்பாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ அதுதான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதுதான் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதான் அவங்க போட்டிருப்பேன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம சம்முக்கு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது என்னென்னா இது ஹீட் ஈக்குவேஷன், 1 டைமென்ஷனல் ஹீட்டு. இது என்னது UTT. இது 2 டைமென்ஷனல் வேவ். சரிங்களா? இதுதான் 1 டைமென்ஷனல் ஹீட்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் வந்து என்ன டைப்னு கேட்டிருக்காங்களா? அப்போ 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? இதானே UTT ஆல்ஃபா ஸ்கொயர் uxx ஹீட்டா? சார் ஹீட்னா UT தானே எழுதணும். UT uxxன்னு எழுதணுமா? அப்போ என்ன ஆயிரும்னா 0 b ஸ்கொயர் -4ac 0 ஆயிரும். ஸோ b ஸ்கொயர் -4ac 0 வந்ததுனால இது என்ன ஆயிரும்? எலிப்ஸாக மாறிடும். சரிங்களா? b ஸ்கொயர் -0 வந்ததுனால இது எலிப்ஸாக மாறிடும். தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீங்கள் b ஸ்கொயர் -4ac போடுவீங்க, அது 0 ஆயிரும். சரிங்களா? ஆக்சுவலாக நான் அந்த இந்த இடத்துல ஒய்ன்னு செட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக இது வந்து பேராபோலிக்காக மாறிடும். சப்போஸ் நான் கொஸ்டினை வந்து இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுறேன். uxx uyன்னு செட் பண்ணியிருந்தேன்னா அப்படி தான் செட் பண்ண நினச்சி மாற்றிட்டேன் போல். b ஸ்கொயர் -4ac போட்டிருப்போம், 4ac. b ஸ்கொயர் 0 -4xyன்னு வந்துடும். இப்போ -4xy. ஸோ இந்த எக்ஸ் ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ இது நெகட்டிவ் ஆயிரும். நெகட்டிவ் வரும்போது இது எலிப்ஸாக மாறிடும். சரிங்களா? இது வந்து எலிப்ஸாக மாறிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 3 டைமென்ஷனல் லேப்லஸ். இதுதான் TN செட்டில் கேட்ட கொஸ்டின். 2 டைமென்ஷனில் கேட்டிருந்தாங்க. இப்போ 3 டைமென்ஷனில் XY செட் 3மே வரும். ஓகே, இது வராது. சரிங்களா?
இப்போ இதெல்லாம் செகண்ட் டெரிவேட்டிவ் வரும். அப்போ இதுதான் ஆன்சர் ரைட்டுங்களா? இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பிடி ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்னா, இந்த பிடி இந்த 3 வேரியபிளில் கேட்டிருக்காங்க. 3 வேரியபிளில் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன் சரிங்களா? 3 வேரியபிள்ஸில் ஃபுல்லாக வீடியோஸ் போட்டிருப்போம். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அது நான் இப்போ மறுபடியும் சொன்னேன்னா டைம் ஆகும் சரிங்களா? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 3 வேரியபிள்ஸ் XY செட்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எழுதியிருப்போம். UXY இதோட கோஎஃபிஷியன்ட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட் கார்னர் ஃபுல்லாக இந்த மாதிரி எழுதிருப்போம். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் போட்டு பாருங்கள். UXX UYY UZZோட கோஎஃபிஷியன்ட். இங்கே XY XZ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சரிங்களா? அப்போ இதை அப்படிங்க காப்பி பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா? அப்போ அது 3x3 மேட்ரிக்ஸ்னால் 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ ஐகன் வேல்யூஸ் வச்சு சொல்லிடலாங்க. ஐகன் வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு ஐகன் வேல்யூ 0 வந்தால் கண்டிப்பாக அது பேராபோலிக்காக மாறிடும். சேம் தான். ஏதாவது ஒரு ஐகன் வேல்யூ 0 வந்தால் அது பேராபோலிக்காக மாறிடும். எலிப்ஸில் 3 ஐகன் வேல்யூஸுமே என்ன வரும்னா நான் ஜீரோ ஐகன் வேல்யூவாக கிடைக்கும். மூணுமே சேம் சைனில் இருக்கும். மூணுமே பாசிட்டிவாக இருக்கும், மூணுமே நெகட்டிவ் வந்தால் எலிப்ஸ் சரிங்களா? இங்கே எப்படின்னா 2 பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ், 2 இல்லைனா ஒரு பாசிட்டிவ் 2 நெகட்டிவ் வந்து ஹைப்பர்பாலிக் சரிங்களா? ஸோ இதெல்லாம் கேட்குறாங்க எக்ஸாம்பிள், அதனால் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா? இங்கே பாருங்கள் சிம்பிளாக பாருங்கள். லாம்டா என்னது 1 1 -1 கிடச்சிருக்கா? ஆக்சுவலாக 1 இங்கே 1 இங்கே -1 போட்டிருப்போம். இப்போ இது என்ன ஆயிரும்? இது வந்து 0 வரல, அப்போ பேராபோலிக் வராது. ஸோ எல்லாமே சேம் சைன் வரல, இப்போ இந்த எலிப்ஸும் வராது. இது இப்போ ஹைப்பர்பாலிக் சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் போட்டிருப்போம். இந்த போட்டாச்சா ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இதில் சின்ன கரெக்ஷன் போட்டிருப்போம் நினைக்கிறேன். இந்த மாதிரி லாம்டா இப்படி கிடச்சிருக்கா? மூணுமே பாருங்கள். இப்போ என்னது மூணுமே சேம். இப்போ இது ஹைப்பர்பாலிக் கரெக்டுங்களா? பேராபோலிக்னு சொல்லி இப்போ ஹைப்பர்பாலிக் சரிங்களா? இதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். மூணுமே பாருங்கள் ஹைப்பர்பாலிக். ஸோ லாம்டா சப்போஸ் 0 வந்து அது பேராபோலிக்காக மாறிடும். ஸோ பேராபோலிக் கரெக்டுங்களா? ரைட். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குது. 1 0 0 0 1 0 0 0 1. அப்புறம் ஐகன் வேல்யூஸ்லாம் சேமாக இருக்குது. அப்போ அது எலிப்ஸாக மாறிடும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் சரிங்களா? என்ன பண்ணணும்? B² - 4AC கண்டுபிடிக்கணுமா? முதல் ஃபார்முலா போடணும். லாம்டா = -b ± B² - 4AC / 2a கண்டுபிடிக்கணும். லாம்டா = -b னா -10 ± 10² 100 -4AC 9 9000 36 64 -10 எவ்வளோங்க? 64 8 வந்துருமா? இங்கே ஒரு 6. அப்போ 2 வேல்யூஸ் ப்ளஸ் வச்சு 1 மைனஸ் வச்சு 1. லாம்டா வந்து -2/6 -18/6. அப்போ லாம்டா வந்து -1/3 ஒன்று வரும், -3 ஒன்று வரும். அப்போ இது லாம்டா 1 லாம்டா 2ன்னு எடுத்துக்கும். அப்போ ஐகன் இது இப்போ கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஒன்று வருமா? dy/dx லாம்டா லாம்டா 1. இது 2 கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். ரெண்டுமே என்ன இருக்குன்னா ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸாக இருக்கும். லாம்டா 2. அப்போ இங்கே மைனஸ் பண்ணும்போது நேரம் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1/3ன்னு வந்துடும். இது வந்து 3ன்னு வந்துடும். அவ்வளோதானே? அப்படியே சால்வ் பண்ணிடலாம்ல ஈஸியாக. வேரியபிள் செப்பரபிள் ஓகேங்களா? இல்லை y = என்ன வரும்? 1/3xன்னு வந்துடுமா? இங்கே y = 3xன்னு வந்துடும். அவ்வளோதான். கான்ஸ்டன்ட் ஒன்று சேர்க்கணும். இங்கே ஏன்னு எடுத்துக்கோங்க, இங்கே பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ மல்டிப்ளை பை 3 போடும்போது 3y - x = a சரிங்களா? அது கான்ஸ்டன்ட் ஒன்று அஃபெக்ட் பண்ணாது. y - 3x = b. இப்போ இதுதான் என்னது? 2 கேரக்டரிஸ்டிக் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஓகேங்களா? இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1 டைமென்ஷனல் வேவா? இது பார்த்தாலே தெரியுது. இது டபுள் டி வந்துருக்கு. ஸோ ஹீட் வரவே வராது சரிங்களா? இப்போ இது என்னென்னா 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் சரிங்களா? அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் ஃபார் த செகண்ட் ஆர்டர் PDE எலிப்டிக் ஃபார்மில் இருக்குது. செகண்ட் ஆர்டர் PDE எலிப்டிக் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வந்து 0 சரிங்களா? ஓகே அடுத்து என்னென்னா இந்த கனோனிக்கல் ஃபார்ம்னு நோட்ஸ் கொடுத்துருப்போம். அதாவது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு செகண்ட் ஆர்டர் PDE இந்த மாதிரி இருக்குது. இதோட கனோனிக்கல் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கனோனிக்கல் ஃபார்ம் என்னென்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுவுமே நம்ம வீடியோஸில் போட்டிருப்போம் சரிங்களா?
ஸோ இதில் சம் ப்ராப்ளம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகும் சரிங்களா, டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது. அதனால் சிம்பிளான ப்ராப்ளம் வந்து நம்ம 1 2 போடணும், அது பின்னாடி பார்ப்போம் சரிங்களா. இதெல்லாம் நம்ம சங்கரா சார் புக்கில் அப்படியே டேரெக்டாக இருக்குது. இந்த கொஸ்டின் இருக்கு பாருங்கள், 3 canonical ஃபார்ம்ஸ் ஃபார் ஹைபர்பாலிக் கண்டுபிடிச்சின்னா இந்த ஃபார்முலா இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எழுதணும் சரிங்களா. எலிப்ஸுக்கு இந்த மாதிரி எழுதிக்கணும், பேராபோலிக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் டேரெக்ட் கொஸ்டினாக கேட்பாங்க ரைட்டுங்களா. அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது கஷ்டம் சரிங்களா. அது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் போட முடிஞ்சால் நம்ம பார்ப்போம், லாஸ்ட்டில் அது ஒன்று தான் பாக்கி இருக்குது சரிங்களா. இப்போ எலிப்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ எலிப்ஸில் அந்த நோட்ஸ் படி இதுன்னு வந்துடும். அடுத்து என்ன பாருங்கள், த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபார் த பிடிஇ கொடுத்தாச்சு சரிங்களா. இப்போ இதுவுமே வீடியோஸ் போட்டாச்சு. அதாவது இது எந்த மாதிரி போட்டிருப்போம்னா இந்த மாதிரி போட்டிருப்போம். இப்போ ஆக்சுவலாக இது கான்செப்ட் பாருங்கள் என்னென்னா, ஹோமோஜீனியஸ் லீனியர் பிடிஇ வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் சரிங்களா. நம்ம ஓடியில் பண்ண மாதிரி பிடிஇலையும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும். டிங்கிறது டோ பை டோ எக்ஸ், டி டேஷ்ங்கிறது டோ பை டோ ஒய். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி வீடியோஸ் போட்டாச்சு பாருங்கள். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, இந்த இதில் டிக்கு பதில் எம்மை ரீப்ளேஸ் பண்ணணும், டி டேஷ்க்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அதை என்ன பண்ணும்போது இந்த எம்மில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதை சால்வ் பண்ணும்போது ரூட்ஸ் கிடைக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி ரூட்ஸ் கிடச்சிச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம். இதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வரும். ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி எழுதணும். இங்கே ரியல் காம்ப்ளெக்ஸ்னு பிரிவினை கிடையாது, ரெண்டுமே தான் ஒன்று தான் சரிங்களா. இங்கே காம்ப்ளெக்ஸ் அங்கே ஓடியில் பண்ண மாதிரி இங்கே பண்ணக்கூடாது சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரியலில் பண்ண மாதிரி இங்கே பண்ணக்கூடாது சரிங்களா. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம், சரி நீங்கள் எம் கண்டுபிடிச்சிட்டிங்க, எம்லேருந்து வரேன். எம் வந்து 1,2 இப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எம் வந்து -1, 2, 3. ஸோ எம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு என்ன எழுதுனா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன் எழுதுனா π1 y + mx ஓகே 1x, π2 y + 2xன்னு எழுதணும். இங்கே 3 டிஸ்டிங்க்ட் இருந்தால் என்ன பண்ணோம், சிஎஃப் வந்து π1 y - x + π2 y + 2x, π3 இதெல்லாம் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. இதெல்லாம் இந்த π1 π2 ரெண்டு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன், இங்கே π1 π2 ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இதே கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக இது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸுக்கும் ட்ரூவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்தது. இதே நேரத்தில் 1 ± i சரிங்களா. 1 ± ரெண்டுமே என்னது டிஸ்டிங்க்ட் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ். அப்போ அதுக்குமே என்ன செஞ்சலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சிஎஃப் வந்து இதே தான், π1 y + 1 + ix ரைட்டுங்களா, π2 y + 1 - ix சரிங்களா. இங்கே ரியல் காம்ப்ளெக்ஸ்னு பிரிவினை கிடையாது, எல்லாமே ஒன்று தான். ரியல் 2 டிஸ்டிங்க்ட் ரியல் வேல்யூஸ், இது 2 டிஸ்டிங்க்ட் காம்ப்ளெக்ஸ், எல்லாத்துக்குமே அதே தான் யூஸ் பண்ணுறோம் கரெக்டுங்களா. ரைட். இப்போ இதே நேரத்தில் ரிப்பீட்டட் ரூட்ஸ் வருது, m = -3 - 3ன்னு வருது. அப்போ என்ன பண்ணணும்னா சிஎஃப் வந்து அதே தான், π1 y அந்த -3x ஓகே, மைனஸ்னா மைனஸ் ப்ளஸ்னு அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்துல எக்ஸ்ன்னு ஒன்று எழுதிட்டு அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்கள், y - 3x புரியுதுங்களா. இப்போ இதே நேரத்தில் m வந்து ஒரு 4 கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னன்னா சிஎஃப் π1 y + 4x, இங்கே எக்ஸ் சேர்த்துக்கணும், y + 4xன்னு எழுதிக்கணும் கரெக்டுங்களா. இப்போ இதே நேரத்தில் எம்முக்கு வந்து இப்போ ஒரு 2 2 2 3 ஈக்குவல் ரூட்ஸ் கிடச்சிச்சுன்னா அப்போ என்ன சிஎஃப் என்ன எழுதணும்னா π1 y + 2x ஒரு எக்ஸு, π2 y + 2x அப்புறம் ஒரு x², π3 y + 2x சரிங்களா. இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அவ்வளோதான். ஸோ இதை புரிஞ்சுட்டீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் முடிஞ்சது. பர்டிகுலர் இன்டெக்ரல் நான் அடுத்து சொல்லித்தரேன் ரைட்டுங்களா. ரைட். இப்போ நம்ம கொஸ்டினை பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஆக்சுவலாக இதை நம்ம பார்க்கணும், இது டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து v ரைட்டுங்களா. ஆக்சுவலாக இது இப்படி எழுதிக்கலாம், d², இது d'², இங்கே v, இங்கே 12x + yன்னு கொடுத்துட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தானே கேட்டிருக்காங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், டிக்கு பதில் 1, d'-க்கு பதில் -1க்கு கொடுக்கணும் சரிங்களா. சரி, டிக்கு பதில் m, d'-க்கு பதில் 1 கொடுக்கணும். அப்போ என்ன ஆயிரும்னா இங்கே m² + 1ன்னு வந்துடும். அப்போ m வந்து ± iன்னு வந்துடும் சரிங்களா. அப்போ என்ன வரும், அப்போது +i - i, அப்போ CF என்ன வரும்னா π1 y + ix, π2 y - ix. ஸோ π1 π2லாம் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. ரைட்.
ஸோ இவ்வளோ தான் விஷயம். இப்போ இது பார்த்துங்க, இது பாருங்கள் என்ன வரும்னா இது கரெக்டாக கொடுத்துட்டேன். இங்கே வந்து இது வராது. நீங்கள் ரியல் கேஸ் பண்ணக்கூடாதுன்னு அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரியல் கேஸில் இது வரும் சரிங்களா. சரி, ரியல் கேஸில் ஓடிஇ கேஸில் இது வரும், அதை நம்ம பண்ணக்கூடாது ரைட்டுங்களா. இதில் வந்து நான் வி கொடுத்துருக்கேன், இங்கே யூல்னு கொடுத்துருக்கேன், அப்போ அதனால் இது வராது சரிங்களா. வியில் தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் நீங்களே பண்ணலாமே. பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ்னால் நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துட்டேன். நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா அந்த பிடியை நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன வரும், எம் என்ன வரும், இங்கே -1 கரெக்டாக, இங்கே வந்து -2 கரெக்டு தானே. இப்போ ரெண்டுமே என்னது, ரெண்டுமே எக்ஸ் எதுவும் இல்லை, அப்புறம் ரெண்டுமே டிஸ்டிங்க்ட்டு வேல்யூஸ் தான் வரும். அப்போ இதுக்கு நமக்கு என்ன எழுதுவோம், d². நம்ம ஆக்சுவலாக 2 ரூட்ஸ் கிடச்சா என்ன பண்ணுவோம், x² - x ஆல்ஃபா + பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா பீட்டான்னு எழுதுவோமா, அந்த இதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அப்போ x² - x ரெண்டையும் சம் பண்ணால் -3 வந்துடும், இது ரெண்டு இதுனா இங்கே 2ன்னு வந்துடும். அப்போ அப்படியே போடுங்க, x² + 3x 3x + 2 தெரியுமா. இப்போ இந்த இது எக்ஸுக்கு பதில் d² பண்ணுங்கள், 3 இந்த எக்ஸுக்கு பதில் d' எழுதிக்கோங்க சரிங்களா. இந்த எக்ஸுக்கு பதில் எம்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதானே. இந்த இடத்துல 2t'² வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. போட்டுட்டு இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிள் என்னது, ஏதோ ஒன்று எக்ஸட்னு வச்சுட்டு இந்த இடத்துல f(x, y) சரிங்களா. இந்த மாதிரி நான் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சரிங்களா. இப்போ சப்போஸ் இப்படி கொடுக்குற எம் வந்து ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியும், இதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை ஓயாமல் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், இப்போ என்ன வரும், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல்னாலும் ஒன்று தான், சொல்யூஷனாலும் ஒன்று தான். அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன ஈஸியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே கூட நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து இதை இசட்னு எடுத்துக்கிட்டு அப்படியே d' இதெல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டிட் பண்ணுங்கள், சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஆன்சர் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. நீங்கள் வேறு எதுவுமே பண்ணணும் அவசியமே கிடையாது, அப்படியே பண்ணிடலாம். ஒன்றுமே தெரியலனா கூட நம்ம அப்படி பண்ணிடலாம் சரிங்களா. கான்செப்ட் தெரியலனா கூட பிரச்சனையே கிடையாது சரிங்களா. கான்செப்ட் புரியுதுங்களா. ஆக்சுவலாக டிங்கிறது என்ன புரிஞ்சுக்கணும், டிங்கிறது என்னென்னா dz, dனா ∂/∂x சரிங்களா. d²னா ∂² d' d' ஒரு ஆப்ரேட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர் ∂y. அதே மாதிரி d'²னா ∂² ரைட்டுங்களா. இப்போ d'(னா ∂²/∂x ∂y ஆர் ∂y/∂xன்னு வரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் சரிங்களா. இப்போ பாருங்கள் வேணும், ஆக்சுவலாக நம்ம நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம், சொல்யூஷன்லேருந்து வரலாம் சரிங்களா. இது செட் ஆஃப் x, yன்னு எடுத்துகிட்டு அதே இது பண்ணி போட்டால் ஆன்சர் வரும் சரிங்களா. இதுக்கு என்ன ப்ராசஸ்னால், ஸோ இதுவுமே கொஞ்சம் சம்மு போட்டிருப்போம், இதுலேயே நம்ம நிறைய சம்மு போட்டிருப்போம். ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும் சரிங்களா. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தெரியும், பிஐ மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி வழக்கம் போல் எழுதியாச்சு சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிக்கு பதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ரீப்ளேஸ் 1, d' பதில் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் போட்டுருணும். போட்டாச்சா, போட்டுட்டு ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல கீழே ரீப்ளேஸ் பண்ணால் 1/6 கிடைக்கும், இந்த இடத்துல 6 கிடைக்கும் சரிங்களா. இந்த d' வேல்யூ அப்ளை பண்ணி 6 கிடச்சிரும் ரைட்டுங்களா. 6 கிடச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா ஒரு டபுள் இன்டெக்ரலில் பண்ணணும் சரிங்களா. ஏன்னா செகண்ட் ஆர்டர்னால டபுள் இன்டெக்ரல் x + y d ஆஃப் இப்படின்னு போட்டுக்கோங்க ரைட்டுங்களா. அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இதை நீங்கள் 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணி போடணும் சரிங்களா. அப்போ என்ன ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இதை அப்படியே ஜஸ்ட் x மாதிரி வச்சுக்கோங்க, x²/2 அவ்வளோதான். மறுபடியும் இதை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது /6 கிடைக்கும். அப்போ அந்த 6 இந்த 6ம் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் சரிங்களா. இந்த மாதிரி பண்ணணும் சரிங்களா. இது கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் புரியும் சரிங்களா. இதே மாதிரி கொஞ்சம் சம்மு நிறையா போட்டிருப்போம், நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் ரைட்டுங்களா. இப்போ இது அதே மாதிரி பவருக்கும் சேம் ரூல் தான், பவருக்கும் அதே ரூல் தான். இந்த பாருங்கள் போட்டிருக்கு பாருங்கள், இதை எழுதிட்டு இந்த எக்ஸுக்கு டிக்கு பதில் 2 கொடுத்துருப்போம், d' 3 கொடுத்துருப்போம். அப்போ 1/, இந்த இதை எழுதுனா 1/25 கிடச்சிருச்சு. இதை அப்படியே 2 டைம்ஸ் இன்டெகிரேட் பண்ணி போடுங்க, அவ்வளோதான். பவரை பண்ணால் பவர் தான் வரப்போகுது சரிங்களா. வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வேரியபிளை பொறுத்து பண்ணணும் சரிங்களா. இன்டெகிரேட் 2 டைம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேரியபிள், அவ்வளோதான் முடிஞ்சது. ஹோமோஜினியஸ் இதில் இதான் கரெக்டாக. டினாமினேட்டர் வந்து நான் ஜீரோ ஆகும்போது ரைட்டுங்களா. அது சைனுக்கும் அதே தான், சேம் கேஸ். இதாக இருக்குது பாருங்கள், பிஐ போட்டு என்ன போட்டாச்சா, sin 2x + 3y இங்கே அப்படி சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இங்கே டிக்கு பதில் 2 தான், நீங்கள் அங்கே ஓடியில் பண்ணக்கூடாது சரிங்களா. d² பதில் அந்த மாதிரிலாம் d² பதில் -4 அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது சரிங்களா. இங்கே வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் சரிங்களா. அப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல இது போட்டாச்சு.
போட்டால் இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள் 1/7 கிடைக்கும். இந்த இதை ரீப்ளேஸ் பண்ண 1/7 கிடைக்கும். இதை 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணி போடுங்க வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வேரியபிளை பொறுத்து. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் என்னது ஹோமோஜீனியஸில் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? ப்ரொவைடட் இந்த டினாமினேட்டர் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கீழே நான் ஜீரோ வரும்போது, சரிங்களா, 0 ஆனால் அது வேறு மாதிரி பண்ணணும். சரிங்களா? அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பிஐ தானே, பிஐக்கு என்ன பண்ணணும், 24y மைனஸ் எக்ஸ் பை 2d² 5dd டேஷ் ப்ளஸ் 2d டேஷ் ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ டிக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணோம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1 கரெக்டுங்களா. டி டேஷுக்கு பதில் என்ன செய்யணும், ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 கரெக்டாக. அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவோம். பிஐ என்ன வரும் பாருங்கள், 24 நான் இங்கே வெளியே தூக்கிடுவேன், இங்கே எப்படி வச்சுக்குவோம். ஓகே. ஸோ இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ண வரும் 1 இது 2 ஆயிரும், இது -5 1, இது 2, இப்போ 4 -1 வந்துருமா. ஓகே சார், இங்கே +5 ஆயிரும் அப்படிதானே. ஓகே, இந்த இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கீழே நான் ஜீரோ வச்சு இதை அப்படியே 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணி போடுங்க. இன்டகிரல் டபுள் இன்டகிரல் y மைனஸ் எக்ஸு வித் ரெஸ்பெக்ட் அந்த அதே வேரியபிளை பொறுத்து. அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ என்ன ஆயிரும்னா 24/9 ஆயிருமா. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்டகிரேட் பண்ணும்போது y மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை 2ன்னு வரும். சரிங்களா? இப்போ எகெயின் இதை இன்னொரு இன்டகிரேட் பண்ணும்போது 24/9 y மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப் பை 3, ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. இப்போ 3 2 சார் 6ன்னு வந்துடும். இதை இப்போ என்ன ஆயிரும்னா இங்கே 4ன்னு வந்துடும். 4/9 y மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப்னு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4/9 y மைனஸ் எக்ஸ் த ஹோல் கியூப், இந்த ஆன்சர். ரைட்டுங்களா? இப்போ இதுவும் அதே மாதிரி இங்கே ட்ரை பண்ணிடலாம், ஈஸி தான். சேம் பிஐ தானே கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, e பவர் x + 2y பை d² மைனஸ் 2d டேஷ் d டேஷ் ஸ்கொயர். இப்போ டிக்கு பதில் 1 ரீப்ளேஸ் பண்ணணும், டி டேஷ்க்கு பதில் 2 ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ 1 இங்கே கொடுத்தான வரும் 1 4 2 சார் 4 ஆயிருமா, ப்ளஸ் 4, அது 1 இன்னும் கேன்சல் ஆயிரும். இதை நம்ம 2 டைம்ஸ் இன்டகிரேட் பண்ணணும். e பவர் x + 2y வித் ரெஸ்பெக்ட் அதே வேரியபிளை பொறுத்து. இப்போ e பவர் 2 டைம்ஸ் பண்ணால் அதான் வரப்போகுது. சரிங்களா? இது 1 ஆயிடுது. 2 டைம்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணால் அதான் வரும், செகண்ட் டைம் பண்ணாலும் அதான் வரும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து அதே தான் இட் செல்ஃப். ஆக்சுவலாக இது வந்து நான் கொஸ்டின் தப்பாக போட்டிருந்தேன். ஆக்சுவலாக இதுக்கு எந்த ஆன்சருமே வராது. சரிங்களா? எந்த ஆன்சருமே வராது, நான் கொஸ்டின் எரர். ஆக்சுவலாக இதுக்கு வந்து -1/7 கொடுத்தா ஆன்சர் ரைட்டு. அப்போ இந்த இடத்துல ஒரு -1/7 அந்த இடத்துல மாற்றிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இந்த இடத்துல -1/7 நீங்கள் மாற்றிட்டு பண்ணுங்கள், ஆன்சர் கரெக்டாக வந்துடும். சரிங்களா? இதுக்கு என்ன ப்ராசஸ் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, என்ன பண்ணணும், பர்டிகுலர் சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க. sin 2x + 3y டிவைடட் பை d² மைனஸ் dd டேஷ் ப்ளஸ் d டேஷ் ஸ்கொயர். சரிங்களா? இது அப்படியே கொடுப்போம். டிக்கு பதில் 2 கொடுக்குறோம், டி டேஷுக்கு பதில் 3 கொடுக்குறோம். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 1 இங்கே 4 ஆயிருமா, மைனஸ் இங்கே 6 ஆயிரும், இங்கே ஒரு 9 ஆயிரும். இங்கே என்னது 2 டைம்ஸ் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும், அவ்வளோதான். sin ஆஃப் 2x + 3y வித் ரெஸ்பெக்ட் அதே வேரியபிளை பொறுத்து. 2x + 3y 2x + 3y. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ இது என்ன ஆயிரும்னா 1/7 வந்துருமா. இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன ஆயிரும், காசை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் சைன் போடுவீங்க. -sin 2x + 3y வித் ரெஸ்பெக்ட் இந்த வேரியபிள். அதனால் இங்கே பை 2லாம் போடக்கூடாது. சரிங்களா? வித் ரெஸ்பெக்ட் இந்த வேரியபிளை பொறுத்து sin x எப்படி பண்ணீங்க அதான் அங்கே. சரிங்களா? காசுன்னு எழுதணுமா, ரைட். சைனை பண்ணால் மைனஸ் காசு. இப்போது ஒன் டைம் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போது 1/7 இங்கே மைனஸ் இங்கே வெளியே போட்டுடலாம். காசை எகைன் இன்டகிரேட்னா சைன் வந்துடும். sin 2x + 3y. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து -1/7 sin 2x + 3y. சரிங்களா? ஸோ இதை மட்டும் இங்கே மாற்றி இந்த இடத்துல -1/7 போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான்.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடி. ஆக்சுவலாக நமக்கு இதில் சார்பிட்ஸ் மெத்தட் வீடியோஸ் போட்டிருப்போம் சரிங்களா. நான் லீனியர் பிடிக்கு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு சார்பிட்ஸ் மெத்தட் வீடியோஸ் போட்டிருப்போம். அது ஃபுல்லாக பாருங்கள், அது முக்கியமானது சரிங்களா. 4 டைப்ஸ் போட்டிருப்போம், 4 டைப்ஸில் ப்ராப்ளம்ஸ் போட்டிருப்போம். இந்த இருக்குல்ல சார்பிட்ஸ் மெத்தடில் நான் லீனியர் பிடி எப்படி சால்வ் பண்ணலான்னு போட்டிருப்போம் சரிங்களா. இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இங்கே போட்டிருப்போம் சரிங்களா. ஸோ டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட் சொல்யூஷனாக என்னது, கம்ப்ளீட் சொல்யூஷனாக எப்படி இருக்கும்னா, நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் கம்ப்ளீட் சொல்யூஷனாக இருக்கும். அது சொல்யூஷனில் பர்டிகுலர் சொல்யூஷன்னா என்னது, அந்த கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இருக்காது, சொல்யூஷனாக இருக்கும், ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஜென்ரல் சொல்யூஷன்னா என்னது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸும் ஆர்டர் ஆஃப் த பிடி ஈக்குவலாக இருந்தால் ஜென்ரல் சொல்யூஷனாக இருக்கும். சிங்குலர் சொல்யூஷன்னா ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனில் என்ன பண்ணுவோம்னா, அதை அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஏபிஏ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண கிடைக்கக்கூடியதான் சிங்குலர் சொல்யூஷன். நம்ம நீங்கள் இப்படிலாம் கொடுத்துருப்போம் சரிங்களா. அதெல்லாம் பாருங்கள் சரிங்களா. இது முக்கியமான கொஸ்டின். இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில நேரம் இதை வச்சு நம்ம ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணலாம் சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் சரிங்களா. இப்போ 4 டைப்ஸ் உண்டு. ஸோ சார்பிட்ஸ் மெத்தட் நான் லீனியர் பிடியை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான மெத்தட்ஸ். இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் கேட்பாங்க, கேட்டால் அதை ஞாபகம் வச்சு எழுதிக்கும். முக்கியமானது சார்பிட்ஸ். நீங்கள் லெக்ராஞ்சி ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவீங்களா, அதே மாதிரி இங்கே எழுதிங்க. லெக்ராஞ்சி என்ன எழுதுவீங்க, dx பை பின்னு எழுதுவீங்களா, dx பை கேபிட்டல் பி, dy பை கேபிட்டல் பி கேபிட்டல் q, dz பை கேபிட்டல் ஆர்னு எழுதிருப்பீங்க. ஆர் இசட்டுங்கிற டிபெண்டன்ட் வேரியபிள் ஆன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஒய். இது ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார் லெக்ராஞ்சிஸ். இங்கே வந்து சார்பிட்ஸுக்கு இதுதான் சரிங்களா. இப்போ இது வச்சு சால்வ் பண்ணலாம். அது கஷ்டம் ஓயாமல் எழுதிருக்கு போது அவங்க டேரெக்டாக ஒரு 6 மெத்தட் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னது, இந்த கொடுத்துருக்க பிடி பி அண்ட் கியூவில் மட்டும் இருக்குது, எக்ஸ் ஒய் செட்லாம் எதுவுமே இல்லை சரிங்களா. அதாவது பொதுவாக இப்படி இருக்கும், இந்த 5 வேரியபிள் இருக்கும், இருந்தால் 5 பேர் இருப்பாங்க. இது எல்லாமே ஆப்ஷன்ட், இவங்க 2 பேர் மட்டும் இருந்தால் அது ஃபஸ்ட் டைப். அடுத்து இந்த மாதிரி கிளாடட்ஸ் ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளாடட்ஸ் ஃபார்ம் ரொம்ப முக்கியமானது. சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். கிளாடட்ஸ் ஃபார்ம்லாம் பாருங்கள் சரிங்களா. கிளாடட்ஸ் ஃபார்ம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல பிக்கு பதில் ஏ தூக்கி போடுங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. டேரெக்டாக ஆன்சர் உண்டு. கியூக்கு பதில் பியை தூக்கி போடுங்க. இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதுதான் அதோட கம்ப்ளீட் சொல்யூஷனாக மாறிடும் சரிங்களா. அந்த எழுதியிருப்போம், இங்கே எழுதியிருப்போம் கரெக்டுங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி வேரியபிள் செப்பரபிள். இது என்னென்னா, இதில் என்னென்னா இந்த எக்ஸ் ஒய் 2 வேரியபிளும் ஆப்சண்ட் ஆகிருக்கும். இந்த 3 பேர் மட்டும் இருந்தால் இது ரைட்டுங்களா. அடுத்து இதுனா வேரியபிள் செப்பரபிள், எக்ஸும் பியும் ஒரு வேரியபிள் செப்பரபிள் பண்ணிவிட்டு பண்ணலாம். சரி, இதெல்லாம் முக்கியமான மெத்தட்ஸ் சரிங்களா. இதெல்லாம் நம்ம சம்மு நிறையா போட்டிருப்போம் சரிங்களா. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நான் குயிக்காக பண்ணிடுறேன். 16th ஒன் பி இ பவர் ஒய் கியூ இ பவர் எக்ஸ்னு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே என்ன செய்யணும், இது ஞாபகம் வரும் நமக்கு. ஸோ என்னது, வேரியபிள் செப்பரபிள் தான் சரிங்களா. அப்போ பியும் எக்ஸையும் ஒன்று சேர்க்கணும், கியூவையும் ஒய்யையும் ஒன்று சேர்க்கணும். கொண்டு போயாச்சா. இப்போ வேரியபிள் செப்பரபிள் ஆயிடுச்சு. இதை அவங்க கான்ஸ்டன்ட் ஏன்னு எடுத்துக்குவாங்க. கான்ஸ்டன்ட் ஏன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அவங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ அதுக்கு டேரெக்டாக ஒரு சொல்யூஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருவோம் சரிங்களா. என்ன சொல்யூஷன்னா, டிசெட் பிடிஎக்ஸ் கியூடிஒய்னு இதான் நமக்கு. இதை நீங்கள் படிச்சிடணும். இதை படிச்சிடுங்க. இப்போ பியிலேருந்து கண்டுபிடி. இல்லை பி கண்டுபிடிச்சலாம். பி சிக்வல் வாட், பிங்கிறது என்னது, பி என்ன வரும், பி கண்டுபிடிச்சலாம். பிக்கு பதில் ஏ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். இதிலேருந்து கியூ கண்டுபிடிச்சலாமா. கியூ கண்டுபிடிச்சா ஏ இ பவர் ஒய் டிஒய்னு வரும். அவ்வளோதான். ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணிடுங்க. செட்டு ஏ இ பவர் எக்ஸு ஏ இ பவர் ஒய் ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுக்கணும், அது பின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதுக்கு ஆன்சர் இதான் ஏன்னு வரணும் சரிங்களா. சில நேரம் ஏபின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 16th ஆப்ஷன் செகண்டு சரிங்களா. இப்போ இதுவும் பாருங்கள், இதுவும் அதே தான், சேம் கான்செப்ட். வேரியபிள் செப்பரபிளில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், பி இருக்கா, பிவி எக்ஸ் ஸ்கொயர்டு ஒன்று சேர்ப்போமா, அதுமாதிரி ஒய் ஸ்கொயர்டையும் கியூவும் ஒன்று சேர்த்துக்கலாம் கரெக்டுங்களா. வேரியபிள் செப்பரபிளாக மாறிடுச்சு. இதை அவங்க ஏன்னு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலா எழுதுன்னு தெரியுங்களா, டிஎக்ஸ் பை என்ன எழுதணும், பிடிஎக்ஸா ப்ளஸ் கியூடிஒய்னு எழுதணும். இது அப்படியே இதுலேருந்து பிக்யூ கண்டுபிடிச்சி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அப்போ பி கண்டுபிடிச்சா என்ன வரும், ஏ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும் டிஎக்ஸ். இதுலேருந்து கியூ கண்டுபிடிச்சின்னா ஏ மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்துடும். ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுங்க. இசட் இப்போ ஏஎக்ஸ் எக்ஸ் கியூ பை 3 ப்ளஸ் ஏஒய் மைனஸ் ஒய் கியூ பை 3 ஒரு கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுக்கணும். அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா.
ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன வரும்னா இதுக்கும் அந்த பி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின். இது கொடுத்துருக்கே என்னது கிளாரட் ஃபார்மில் இருக்குது. கொடுத்துருக்கிறது என்னது டேரெக்டாக கிளாரட் ஃபார்ம்லேயே இருக்குது. இப்படி இருக்கா? செட்டு பிஎக்ஸு QY 2 டைம்ஸ் ரூட் பி, இதுதான் கிளாரட் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? வெரி சிம்பிள். கம்ப்ளீட் இன்டெக்ரல் டேரெக்டாக என்ன செய்வீங்க? இந்த பிக்கு பதில் ஏ போட்டுருங்க, இந்த கியூக்கு பதில் பியை போட்டுருங்க, எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் என்னது கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த கிளாரட்ஸ் ஃபார்ம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா, இப்போ இது ஆக்சுவலாக இந்த ரூட் ஏபி இங்கே இல்லை, இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று. இங்கே ஏஎக்ஸ் ஏஒய், ஏஎக்ஸ் ஏஒய்னு போட்டு தான் பார்க்கணும், டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். சரிங்களா? ஏஎக்ஸ் இங்கே இதுதான் ஆன்சர், பி தான் கரெக்டு. ஸோ இது ஒரு முக்கியமானது, சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் த பிடி. அப்போ என்ன பண்ணணும்னா சிங்கிள் இன்டெக்ரல் என்ன பண்ணணும்னா முதல் கம்ப்ளீட் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். சரிங்க? இது கிளாரட் ஃபார்மில் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் இன்டெக்ரல் பண்ண எழுதிக்கிறேன். செட்ஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் QY ப்ளஸ் P² ப்ளஸ் Q². ரைட்டுங்களா? இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக சிங்குலர் சொல்யூஷன் தானேங்க. சிங்கிள் இன்டெக்ரல் சில நேரத்தில் சில சம்மு கஷ்டமாக வரும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் ஆப்ஷன்லேருந்து வரலாம். சிங்குலர் இன்டெக்ரல்னால் சொல்யூஷன் தானே. இப்போ செட்டு இதை எடுத்துகிட்டு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள், எது சாட்டிஸ்ஃபை பண்ணோ அது எடுத்துக்கோங்க, அவ்வளோதானே. சரிங்களா? இவ்வளோதானே ஆன்சரு. அப்படி பண்ணிக்கலாம். சரி, தெரியாத கேஸில் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னால் கம்ப்ளீட் சொல்யூஷன் தான். சரிங்களா? அது சொல்யூஷன் தான், அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி எதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி பண்ணால் டைம் ஆகும், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம ரெகுலராக என்ன பண்ணுவோம்னா சிங்கிள் இன்டெக்ரல் ஃபஸ்ட் கம்ப்ளீட் கண்டுபிடிப்போம். இது கிளாரட் ஃபார்ம்னா அப்படி டேரெக்டாக எழுதுவோம். ஏஎக்ஸ் PY A² ப்ளஸ் B², இதான் என்னது கம்ப்ளீட் இன்டெக்ரல். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த பிடி. ஏன் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னா நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் 2, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 2, அதனால் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்லிடலாம். இப்போ டு ஃபைண்ட் சிங்குலர் இன்டெக்ரல், சிங்குலர் சொல்யூஷனுக்கு என்ன பண்ணுவோம்னா இதை ஏயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். எக்ஸ், சரிங்களா? எக்ஸ் இங்கே ஒரு 2A கிடைக்குமா? அதே மாதிரி அதே இதை ஒய்யை பொறுத்து, இது பியை பொறுத்து பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஒய் கிடைக்கும், -2B கிடைச்சிருக்கும். இது ஈக்குவல் 0 போட்டலாமா? போட்டுட்டு ஏ கண்டுபிடிங்க. ஏ கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஏஸ் ஈக்குவல் டு -x/2 வரும். பி என்ன வரும்? பி வந்து y/2 வரும். அவ்வளோதானே. இதை அப்படியே இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அந்த ஏபி கிடச்சி ஏயில் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சுன்னா அதில் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸே இல்லாமல் இருக்கும். அதுதான் ஆன்சர். இப்போ செட்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் -x/2, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இப்போ x² போட்டுக்கலாம். அதுமாதிரி பிக்கு பதில் y²/2 போட்டுக்கலாமா? A² x²/2 4 4 4 4 -y²/4 வந்துடும். இதை சிம்பிளை பண்ண என்ன வரும்? 4 இஸ் எல்சிஎம் வருமா? இங்கே 2 போடும்போது இங்கே 2, அப்போ -x² வந்துடும். இங்கே 2, அப்போ y² வந்துடும். அப்போ என்ன வரும்னா 4 செட் y² -x². திஸ் இஸ் த சிங்குலர் இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் பிடி. கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இந்த இருக்குது 4 செட்டு y² -x. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சிங்கிள் இன்டெக்ரல் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணோன்னா இது ஈஸி தான், சிங்கிள் இன்டெக்ரல் தானே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கிளாரட் ஃபார்மில் இருக்குது. அப்போ செட்ஸ் ஈக்குவல் டு AX ப்ளஸ் BY AB. திஸ் இஸ் அ கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த கிவன் கிளாரட் ஃபார்ம் கொடுத்தாச்சு. இப்போ இது கம்ப்ளீட் இன்டெக்ரல். இப்போ என்ன பண்ணோம்? ∂Z/∂A கண்டுபிடிக்கணுமா? ஸோ எக்ஸ், இங்கே பி, ∂Z/∂B கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பி, அங்கே ஒரு ஏ, ஈக்குவல் 0 போடுங்க. ஈக்குவல் 0 போட்டு என்ன கிடைக்கும்? ஏ வந்து பி வந்து -x, அப்படி அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அவ்வளோதான். இந்த ஏ கண்டுபிடிச்சி பி சப்ஸ்டிட்யூட், செட் ஈக்குவல் என்ன வரும்? பி வந்து என்னது? பினா ஒய் வரும், ரைட்டா? ஸோ பி கண்டுபிடிச்சிட்டோன்னா -x, ஏ வந்து -y. அப்போது ஏக்கு பதில் -y, அப்போ -xy மாறிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் கொடுப்பீங்க, அப்போ -xy. இந்த இடத்துல ஏபி -y ப்ளஸ் xy. ஸோ இது ஒன்று கேன்சல் ஆகிரும். ஸோ -xy தான் என்னது இதோட சிங்குலர் இன்டெக்ரல். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் இது. ரைட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆர் த ஃபாலோயிங் பிடி இஸ் த கிளாரட் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. கிளாரட் ஃபார்ம்னா PX QY இருக்கணும். ஸோ இதுதான் கிளாரட் ஃபார்ம். சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த சொல்யூஷன். இது டேரக்ட் கொஸ்டின், இது இந்த கிளாரட் ஃபார்மில் இருக்குது. அப்போது என்னென்னா இந்த AX BY A². ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ரைட்டுங்களா? இதெல்லாம் சிம்பிளான கொஸ்டின் தான். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக எடுத்துகிட்டேன் போலையே. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வரும். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு தெரியலாம் ஆப்ஷன்லேருந்து வந்துடலாம் சரிங்களா. சிங்கிள் இன்டெக்ரல் சில இடத்துல இருக்குது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்ஷன்லேருந்து வந்துடலாம் சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வேணா என்ன பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இது நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி போட்ட டைம் தெரியுமா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆன்சர் வரும் சரிங்களா. சேம் இந்த ஆன்சர் வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன கொடுத்துருவாங்க, இது கொடுத்தாச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட் இன்டெக்ரல் கொடுத்துட்டாங்க, பிடிஇ கேட்டிருக்காங்க. இப்போ பிடிஇன்னு என்ன பண்ணணும், ஏக்கு பதில் பிபி ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே, ஏக்கு பதில் பிஎக்ஸ். ஓகே, இதுக்கு பதில் கியூஒய். ஓகே, லாக் ஏபி. ஸோ இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் த இது. அப்போ என்ன வரும், ஏஎக்ஸு பிஒய் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ரைட்டா. ஸோ இதான் என்னது சொல்யூஷன் சரிங்களா. அப்போ 25 கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கொடுத்துட்டேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 25 கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பிடி வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நான் கொஸ்டின் எடுக்கும்போது கூட கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிட்டேன் சரிங்களா. இவ்வளோ ஈஸியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சரிங்களா. ரொம்ப ஈஸியான பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் பிடி, பெருசாக ஒன்றும் இருக்காது. ஆக்சுவலாக சம்மு சால்வ் பண்ணுறதுனா பண்ணலாம், பெரிய பெரிய சம்லாம் இருக்கும். பட் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பிடியை பொறுத்தவரை சிம்பிளாக தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.